ஒரு வங்கில் கையை விடுறான், பாம்பு இருந்துரும், எல்லாமே இருக்கு. தேனுக்குன்னு ஒரு ஐடி கார்டு கொடுத்தாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் தேன் எடுக்கத்தான் வந்தோம் அப்படின்னு நாங்கள் காமிச்சு போய் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் விலைவாசி அதுக்கு நிர்ணயமானது கிடையாது. எதுவுமே எல்லாம் போய் கேட்டாங்கன்னா நாங்கள் அதை எடுக்க வந்துட்டீங்க இது திருட வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி திருட்டு பட்டம். 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன் சும்மா மேலே பிள்ளை கல்பாட்டி வந்து இறந்து போனேன். அவனுக்கெல்லாம் எந்த உதவியுமே கிடையாது. தேனுக்கு போயிட்டேன். அதை எடுத்ததேன் வயிறு வளர்க்கணும். இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை. நம்ம செயற்கையிலேருந்து விலகி நம்ம இயற்கை நோக்கி போவோம். உலகத்துக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம். அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான வேலை தாங்க. அந்த தொழில் போக வேற தொழில் அவ்வளோ ஒன்றும் இல்லை. அது சொல்ல போனால் ஒரு வங்கில் கையை விடுறான், பாம்பு இருந்துரும், எல்லாமே இருக்கு. இப்போ உள்ள கல்லுச்சந்தில் இருக்கு, பாம்பு இருந்துரும், எல்லாமே அதில் ரொம்ப ஆபத்தான வேலை தான். தேன் மேலே மரத்தில் போய் எடுப்பான். ஒரு ஈக்கி கடிச்சதுனாலும் வாழ்த்துட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் விலைவாசி அதுக்கு நிர்ணயமானது கிடையாது. இப்படி கஷ்டப்படுறதுக்கு ஏதோ ஒரு அரசாங்கத்துலேருந்து ஒரு உதவி பண்ணாங்கன்னா அதை வச்சு ஏதோ வயிறு வளர்த்துக்கலாம். வேறு ஒன்றும் அப்படி விவசாயம் பண்ணுறக்கோ மற்றதுக்கெல்லாம் ஒன்றும் ஓட்டம் கிடையாது. இந்த தேன் எடுக்கிறதே தேன் எடுக்கிறதுனால அதை ஏதோ ஒரு கார்டு மாதிரி ஏதோ ஒரு அதுக்கு ஒரு இது கொடுத்தாங்கன்னா அதை வச்சு ஏதோ பயன்படுத்திக்கலாம். இத்தனை வருஷமா தேன் எடுக்கிறீங்க. இவ்வளவு காலமா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வயது வந்து ஒரு 50 கிட்ட இருக்கும். 57 வயசு. இத்தனை வருஷமா தேன் எடுக்கிறீங்க. இந்த விஷயம் மட்டும் நான் எடுக்கிற காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. ஒரு அரசாங்கத்துல இருந்து ஏதோ ஒரு கார்டு கொடுத்து ஒருத்த காட்டுக்குள்ள போய் எடுக்க போறான். இந்த காட்டை விட்டு அடுத்த காட்டு போறோமா, அவங்க என்னத்துக்காக எடுக்க வண்டி அப்படின்னு கேட்பாங்க. நம்மகிட்ட ஒரு ஆதாரம் இருந்துச்சுன்னா நாங்கள் தேன் தான் எடுத்து வரோம், வேற ஒன்றும் எடுக்கலன்னு சொல்லலாம். அந்த இது ஆதாரம் இல்லைன்னா என்னதை சொல்ல முடியும்? நீங்கள் எதுவுமே இல்லாமல் போனோம்னா அவங்க விரட்டினாலும் விரட்டினாங்க. அந்த விரட்டினா பேசாமல் இது போட்டு வந்துடுறேன். எல்லாம் ரொம்ப லிஸ்டிங்கா தேன். உங்களுக்கு அந்த தேன் எடுத்து போய் இந்த பூச்சிக்கடி பாங்குக்கடி அந்த மாதிரி ஏதாவது நடந்துருக்குங்களா? நிறைய நடந்திருக்குங்க. அதெல்லாம் அப்புறம் போகிற பக்கத்தில் நடந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு எந்த பொறுப்புமே எதுவுமே அரசாங்கத்துலேருந்து எந்த உதவியும் கிடையாது. அதே இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன் சும்மா மேலே பிள்ளை கல்பாட்டி வந்து இறந்து போனேன். அவனுக்கெல்லாம் எந்த உதவியுமே கிடையாது. தேனுக்கு போயிட்டேன். அதை எடுத்ததேன் வயிறு வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் இதுலலாம் ரொம்ப கஷ்டம்தாங்க. கஷ்டமான தொழில் தான். அதில் ஒன்றும் இதாக இல்லை. ஏதோ அதை எடுத்துகிட்டு வந்தோம்னாலும் அது தேன் நீங்கள் போய் எடுக்க போனவங்க தானே அப்படின்னு 1000 ரூபாய்க்கு விற்கிறது 500 ரூபாய்க்கு கொடுக்கும், 300 ரூபாய்க்கு கொடுங்க. இப்படியும் இதில் இப்படியும் இருக்குது. இது அரசாங்கம் பார்த்து ஏதோ ஒரு வேலை வச்சு பலன் சரியான பலன் இல்லை. கஷ்டத்துக்கு தகுந்த பலன் இல்லை. அதை ஏதோ அரசு பார்த்து ஏதோ ஒரு உதவி பண்ணுச்சுன்னா அதை வச்சு எதை வர எதோ இப்படியே எடுக்காம ஏதோ ஒரு லோனோ ஏதோ ஒன்று அப்படி கொடுத்து கூட நீங்கள் இந்த தொழிலை விட்டு கூட நீங்கள் பிழைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசு ஒரு இது பழி பண்ணுச்சுன்னா நல்லதுங்க. அதே எதிர்பார்க்குற இப்படி காலம் முழுவதும் நம்ம செய்ய முடியுமா? காலம் முழுவதும் தேனை எடுத்துட்டு போக ஒரு தப்பு தவறி ஏதாவது ஒன்றாலும் போனது. ஏதோ இதுக்கு ஒரு அரசாங்கம் பார்த்து ஏதோ ஒரு உதவி பண்ணுச்சுன்னா அதை வச்சு ஏதோ ஒரு இது பண்ணலாம். இப்போ நம்ம தேனி எடுத்துட்டு இருந்தோம், அதுக்குள்ள மழை வந்துடுச்சு, நம்ம வந்துட்டோம். இப்போ இது மாதிரிதான் எப்பயுமே இருக்குமா? இல்லை இன்னைக்கு இங்கே இப்படித்தான் இருக்கு. கம்மியானது ஒரு நாளைக்கு அப்படி தூத்த வரத்தான் செய்யும். தூத்த மழை வந்தாலும் சரி, மழை வர்றப்ப நாங்கள் எடுத்துட்டு இருந்தாலும் வந்துடுவோம், பிறப்பு வந்துடுவோம். அன்னைக்கு கூலி மட்டத்தே எங்களுக்கு மழை பெய்யாம இருந்தால் கூலிக்கு எங்கள் கூலிக்கு எடுத்துருவோம். மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுனாக்குன்னா எடுக்க முடியாது, நாங்கள் வந்துடுவோம். அப்போ அன்னைக்கு உங்களுக்கு நட்டம் தான். அன்னைக்கு நட்டம் தான். இப்போ ஒரு கம்மியானது ஒரு 50 கிலோமீட்டர் பயணிச்சு போய் நாங்கள் எடுக்க போறோம்னாக்குன்னா அவ்வளோ தூரத்துக்கு போறது எல்லாம் புதுன்னு வந்து எங்களுக்கு நட்டம் தான். அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க. கேட்கும் போது உங்ககிட்ட விலை வந்து எப்படியும் கண்டிப்பா யாரும் சொன்னா விலைக்கு வாங்கி போறது இல்லை. அதான் நாங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பாடு எடுத்து கொடுக்குறோம். ஆனா கொடுத்தாக்கா அந்த ரேட்டுக்கு இப்போ நாங்கள் சொல்ற ரேட்டுக்கு வாங்க மாட்டேங்கிறாங்க. நாங்க அவங்க சொல்றது நாங்க சொல்ற ஒரு ரேட்டு சொல்றோம்னா அவங்க ரொம்ப அடிமட்டா கேட்குறாங்க. ரொம்ப அடிமட்டா கேட்கறதுனால எங்களுக்கு ரொம்ப கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. இப்போ நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் சொன்னா அவங்க எந்த விலைக்கு கேட்பாங்க? இப்போ 1000 ரூபா சொல்றோம்னாக்குன்னா அவங்க கேட்கறது எங்களுக்கு 500 ரூபாய் தரீங்களா, 400 ரூபாய்க்கு தரீங்க, பாதி குறைச்சு கேட்கறாங்க. நாங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு பயணிச்சு வந்து நாங்க எடுக்கிறோம். இப்போ இப்படி மழை வேஞ்சு கெடுத்துருது, எங்க இருந்து கெடுத்துருது. கெடுத்து அதுல என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. இப்படி அடிமட்ட ரேட்டா கேட்டாங்க. இந்த மாதிரி வேற என்னென்ன இடர்பாடுகள் வரும்? இப்போ ஒரு பக்கம் போய் எடுக்க போறோம்னாக்குன்னா ஒரு 4 பேர் கேள்வி வைப்பாங்க, ஒரு ஆள் மறைச்சு கேட்பாங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு சின்ன ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுத்தாக்குன்னா நாங்க போய் எடுக்க போற பக்கம் இப்போ ஒரு பெரிய தேன் கூட இருந்தாலும் சரி, அந்த தேன் கூட எடுக்க போகும்போது நாங்கள் அந்த ஐடி கார்டை கொடுத்து இந்த மாதிரி தேன் எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் காமிச்சு நாங்கள் தேன் எடுத்துட்டு வருவோம்.
எதுவுமே இல்லாம போய் கேட்டாங்கன்னா நாங்க அதை எடுக்க வந்துட்டீங்க இது திருட வந்துட்டீங்க அப்படின்னு திருட்டு சொல்லி பட்டம் கட்டுறாங்க. திருட்டு பட்டம். ஒருத்த மலைக்குள்ள போனா ஃபாரஸ்ட் ஆபீசர் இது தொந்தரவு எங்களுக்கு. அதனால இப்படி கீ கார்டில் அலையும் போது ஒரு தோட்டத்தை போனாக்குன்னா நீங்க அதை திருட வந்தீங்க திருட வந்தீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. அதனால பார்த்தா தேனுக்குன்னு ஒரு ஐடி கார்டு கொடுத்தாங்கன்னா நாங்க அந்த இந்த மாதிரி நாங்க தேன் எடுக்கத்தே வந்தோம் அப்படின்னு நாங்க காமிச்சுக்கோ. இதை வந்து இதை வந்து இந்த பெரிய பெரிய ஆபீசர் பார்த்துட்டு எங்களுக்கு அது செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல. உயிரிழப்புகள் அந்த மாதிரி நடந்துச்சு. இப்போ ஒரு சராசரி ஒரு மாசம் இருக்கும். எங்க புங்காம்பேட்ல இருந்து ஒரு அண்ணா வந்து அப்படித்தான் தேன் எடுக்க போய் லவக்குன்னு கல் பரட்டி விட்டு கீழே விழுந்து இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு எதுவுமே சொல்லல. அவங்க வந்து அரசு தரப்புல இருந்து எதுவுமே தரல, இழப்பீடு தரல. அரசு தரப்புல இருந்து எந்த இழப்பீடும் தரல. அவர் ரொம்ப குடும்பத்தான், 2 குழந்தைங்க அவங்களுக்கு வந்து பாவம். இப்படி போய் இறந்துட்டாரு. இறந்தா அவங்களுக்குன்னு ஒரு மானியம் கூட தர கிடையாது. அரசு பொறுப்புல இருந்து எதுவுமே தர கிடையாது எங்களுக்கு வந்து.